ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல், யூஷுவல் பொங்கல் இல்லை, வராகு அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 300 கிராம் வராகு அரிசி எடுத்துக்கிறேன். அதாவது இந்த 3 கிளாஸ் வராகு அரிசி. அதுக்கப்புறம் 100 கிராம் சிறுபருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொங்கல் செய்யறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஒன் 1:3 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் 300 கிராம் வராகு அரிசி, 100 கிராம் சிறுபருப்பு, ஸோ டோட்டல் 4 கிளாஸ் ஆட் பண்ணிக்க. ஸோ 4 கிளாஸு 3 மடங்குன்னா 12 கிளாஸஸ். அதே நம்ம எதில் அளந்தோமோ அதே இதில் 12 கிளாஸஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே இந்த பொங்கலுக்கு ரொம்ப சூப்பரான ஈஸி காம்பினேஷன் இந்த தக்காளி சட்னி. செய்யறது ரொம்ப சிம்பிள். பொங்கலுக்கு, நார்மல் பொங்கலுக்கும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செய்கிறதுக்கும் சிம்பிள் தான். ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ எப்படி கட் பண்ணினாலும் ப்ராப்ளம் கிடையாது. அது கூட ஒரு 1.25 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குக்கர் ஒரு விசில் வந்துச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி ரெடி ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா திக்காகணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் விசில் காற்று வெளியில் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் திக்காக தெரிஞ்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் தேவையோ. பொங்கலில் உப்பு ஆட் பண்ணல. குக்கர் ஓப்பன் பண்ணதும் நம்ம உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம். இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் போடணுன்னு கிடையாது. நாங்கள் மிளகு, சீரகம் எல்லாமே நிறைய ஆட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் முந்திரி, இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். லைட்டாக பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக. அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் தாளித்தது பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தாளித்து கொட்டினதும் லைட்டாக அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பியும் வச்சோன்னா பாருங்கள், இப்போ பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நம்ம தக்காளி சட்னியும் கூட செமைய டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி சட்னி நார்மல் பொங்கலுக்கு கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.